அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்ம சிரிக்க மறந்த கதையை பற்றி இப்போ பார்ப்போமா? ரயில் பயணத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம தூங்கினாலும் சரி, இல்லை யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தாலும் சரி, பாட்டு கேட்டாலும் சரி, நமக்கு பிடிச்ச எந்த விஷயத்தை செஞ்சிட்டு இருந்தாலும் ரயில் நம்ம எங்கே போகணுமோ அந்த இடத்துல நம்மளை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் நம்ம மனசு அப்படி கிடையாது. நம்ம மனசில் நம்ம ஏதாவது ஒரு எண்ணங்களை நினச்சி பார்த்தோன்னா எப்போவுமே நல்ல, அதாவது குட் மெமரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான எண்ணங்கள் வருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். நம்ம சந்தோஷப்பட்ட தருணங்கள், சிரித்த விஷயங்கள், இதெல்லாம் விட நம்ம அவமானப்பட்டதோ, கஷ்டப்பட்டது, துன்பப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு நிறைய ஞாபகத்துக்கு வரும். அது என்ன ஆகுன்னா, நமக்குள்ளேயே ஒரு சோர்வை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். இப்படி அடிக்கடி நமக்கு சோர்வு தர்ற விஷயங்களை நம்ம நினச்சிட்டே இருந்தோன்னா அதுதான் ஸ்ட்ரெஸ். அது அப்புறம் அப்படியே டிப்ரெஷனுக்குள்ளே நம்மளை கொண்டு போயிடும். டிப்ரெஷனுங்கிற பெரிய வேர்டெல்லாம் வேண்டாம். சின்ன சின்ன நம்ம அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன நிகழ்வுகளில் கூட நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் தவிர்க்கணுன்னா ஒர்க்கிங் மாம்ஸ், நான் ஏன் மாம்ஸ்ன்னு சொல்கிறேன்னா, ஒர்க்கிங் அப்படின்றபோது பெண்கள் வேலைக்கு போகும்போது ரொம்ப வேலைகள் அவங்கள பாதிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பாதிக்கும். அதுவும் குழந்தைகளுக்கு தாயான அம்மாக்கள் வேலைக்கு போகும்போது குடும்பத்தையும் பார்த்துட்டு வேலையிலையும் போய் சிறப்பாக செய்யணுன்னா அதுக்கு கொஞ்சம் பிளானிங் தேவை. எல்லா இடத்துலையுமே நம்மளால் சிறப்பாக வேலை பண்ண முடியும். அது எப்படின்னா, அதுக்கான ஒரு ப்ரீ பிளான் நமக்கு இருக்கணும். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இந்த நேரத்தில் இதை தான் செய்யணுன்னா இதை தான் செய்யணும். நமக்கு நிறைய வேலை இருக்கிற நேரத்தில் ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டே இருந்தோன்னா நிறைய டைம் அதில் வேஸ்ட்டாக போயிடும். ஃபோன் பார்க்க வேண்டியது தான். நமக்கு அது ஒரு ரிலாக்ஸ் டைமாக இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே நம்ம அந்த ஃபோனில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறதோ, இல்லை யாரோட ஸ்பீச்சை கேட்குறதோ, அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ வீட்டு வேலைகள் மட்டும் இல்லை, நம்ம அலுவலக வேலைகளில் கூட நம்மளுக்கு ப்ரீ பிளான்கிறது கண்டிப்பாக முக்கியம். எப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம எழுந்திருக்கிற நேரத்தை கொஞ்சம் முன்னாடி அதிகாலையில் நம்ம எழுந்திருக்கும்போது நமக்கு நிறைய நேரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம வீட்டு வேலைகளை ஈஸியாக முடிச்சுக்கலாம். இப்போ நமக்கான சமையல், அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சமான சமையலை கூட நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியும். அது இல்லாமல் ஈவினிங் வரும்போது நம்ம டயர்ட் ஆகிடுவோம் இல்லையா? நைட்டு நமக்கு தேவையான உணவுக்கு ஏதாவது ப்ரீ பண்ணுறது, இல்லைன்னா நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு கூட நம்மளால் போக முடியும். இதெல்லாம் முதல்ல எனக்கு தெரியாமல் நிஜமாகவே வேலையும் வீடும் குழந்தையும் சமாளிக்க முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸான நாட்கள் ரொம்ப உண்டு. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியில் வரணுன்னா அதுக்கு நாமளே தான் நமக்கான தீர்வை கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நம்மளுடைய கஷ்டங்களை மற்றவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு தெரியாது. நமக்கு ரொம்ப பெயினாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட மற்றவங்க இதுதானா, இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இது இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாமேன்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு தான் தெரியும் அது நம்மளால் செய்ய முடியாமல் தான் தடுமாறிக்கிட்டு இருக்கோன்னு. அப்போ நமக்கான தீர்வை நம்ம தான் எடுத்துக்கணும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையே. பெண்களுக்கு தினசரி வீட்டு வேலைகளோ அலுவலக வேலைகளோ சமாளிக்கிறது கொஞ்சம் பிளானிங் இருந்தால் ரொம்பவே ஈஸி. எப்படின்னு பார்க்குறீங்களா? நான் என்னோடய வேலைக்கு போகும்போது எனக்கு கிடைக்கிற ட்ராவல் டயத்தை நிஜமாகவே ரசிக்கவும் செய்வேன், பிளான் பண்ணிக்கிறதுக்கும் அதை பயன்படுத்திக்குவேன். நம்ம இன்றைக்கி ஆஃபீஸ் போனோன்னா இந்தந்த வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு லிஸ்ட்டு போட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பர் கம்ப்யூட்டர், நம்மளோட பிரெயின்லேயே அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது என்ன பண்ணுறதுன்னா, ஒரு 1/2 hour முன்னாடியே நான் போயிடுவேன். போயிட்டு என்னோடய டேபிளில் எனக்கு அன்றைக்கி என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுக்குவேன். அன்றைக்கி வேலையை முடிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத நம்மளால் தான் பிளான் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் நான் வீட்டுக்கு வரும்போது டயர்ட் ஆகிடுவோம். காலை ட்ராவல்லையே நம்ம ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது என்னெல்லாம் வாங்கணும், இல்லை சிலதை வீட்டில் உள்ளவங்கள சொல்லியும் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் குட். அப்படி இல்லைன்னா நம்ம தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அதையுமே நம்ம பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். இதுக்கெல்லாம் சலிச்சிட்டே இருந்தோன்னா லைஃபாகவே இருக்காது. எல்லாத்துக்குமே கோவப்பட்டு எரிச்சல் பட்டு எல்லார் மேலேயும் கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது கடைசியில் நமக்கே ஒரு எரிச்சலான ஒரு மனநிலையை தான் கொடுக்கும்.
இதிலிருந்து தப்பிக்கணும்னா நிஜமாவே நம்ம சோம்பேறித்தனத்தை கொஞ்சம் நம்ம தள்ளி வைக்கணும். கண்டிப்பாக அது மாதிரி நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிற பழக்கத்தையும் வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நம்ம வேலைகளை முடிச்சுட்டு மறுநாளைக்கு தேவையான வேலைகளையும் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கணும், ப்ரீ ப்ரிப்பும் பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி செய்யும்போது காலையில் நமக்கான நேரமும் கொஞ்சம் கிடைக்கும். ஒரு நாளில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை செய்கிறோம், நம்ம ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும் இல்லையா? நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு 3 விஷயங்களை செய்யலாம். அது இறை வழிபாடாக இருக்கலாம், அப்புறம் எக்ஸசைஸாக இருக்கலாம், இல்லைனா வாக்கிங்காக இருக்கலாம். உங்களால் எது முடியுமோ, இல்லை நான் 3மே செய்வேன்னா கூட செஞ்சுக்கங்க. ஆனால் நம்ம சமையலை அது பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது நம்ம குக்கிங்க்கு தான். ஏன்னா நம்ம குழந்தைங்க, வீட்டுக்காரரு, வீட்டில் உள்ள பெரியவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வேலைகளை நம்ம ஆரம்பிக்கலாம். நம்ம வேலைகளையுமே சீக்கிரமாக முடிச்சிடணும். ஒரு 1 ஹவர்க்குள்ளே முடிக்கிற மாதிரி சமையலை தான் நம்ம பிளான் பண்ணிக்கணும். லீவு நாட்கள் மற்ற நாட்களாக இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி நேரங்களில் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி ஒரு சமையலை மட்டுமே நாம் செய்யணும். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ மார்னிங் ரொட்டீன் ஒர்க்கிங் மாம்ஸுக்கு வேணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு டீக்ளட்டர். தேவையற்ற பொருட்களை கிச்சனில் மட்டும் இல்லை, வீடு, நம்ம வார்ட்ரோப் எல்லா இடத்துலையுமே தேவையற்ற பொருட்களை நம்ம எடுத்துடணும். தேவையான பொருட்களை மட்டுமே வச்சுக்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நம்ம முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா காலை நேர பரபரப்பில் அதை தேடுற அவசியம் இருக்காது. 2வது ஆர்கனைஸ்டு. வீடு முழுவதுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும். நம்ம எந்த பொருளை எப்போ வேணும்னாலும் உடனடியாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். மறதி எல்லாருக்கும் சகஜம்தான். ஒரு நோட்டு போட்டு வச்சுக்கலாம், இந்த பொருள் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு வச்சுக்கிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நமக்கு அந்த பொருள் தேவைப்படும் போது அந்த நோட்டை எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் அந்த நோட்டையே மறந்துடுற மாதிரி போயிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3வது பாயிண்ட் ப்ரீ பிளானிங் அண்டு ப்ரீ ப்ரிப்பரேஷன். அது ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக நம்ம குக் பண்ணுறதுக்கு நமக்கு உதவும். அப்புறம் ஏர்லி மார்னிங் வேக்கப், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே சாத்தியம். அதுக்கப்புறம் மார்னிங்ஸில் நோ ஃபோன் கால்ஸ். எல்லாருக்குமே தெரியணும், இவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க இந்த நேரம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு மைண்ட் செட் பண்ணிப்பாங்க. யாரும் நம்மளை கால் பண்ணவும் மாட்டாங்க, நம்மளும் யாரையும் அந்த நேரம் டிஸ்டர்ப் பண்ண தேவை இருக்காது. அதுக்கப்புறம் அந்த நேரம் எதுக்கு நம்ம உடல் மற்றும் மன நலனுக்காகவும் நம்மளுடைய ஒர்க்குக்காகவும் மட்டும்தான். காலை நேரத்தில் நம்மளுடைய ஒர்க்குக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மற்ற வேலைகளையும் நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக குறிப்பிட்ட டயத்தில் வீட்டை விட்டு நம்மளால் கிளம்ப முடியும். நம்ம அலுவலக பணிக்கும் நம்ம சரியான நேரத்துக்கு போக முடியும். நேரம் தவறாமைங்கிறதும் ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? எல்லாராலும் கடைபிடிக்க முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் நம்ம செய்யும்போதே நம்ம ரொம்ப உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஆகிடுவோம். அப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழும்போது நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கவோ மீ டைமுக்கோ நமக்கு கண்டிப்பாக நேரம் இருக்கும். அப்படி இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னே இருக்கும். பிளான் பண்ணி செய்யும்போது நம்மளால் நமக்கான நிறைய நேரத்தையும் நம்ம ஒதுக்க முடியும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளால் மனசு விட்டு சிரிக்க முடியும், யாரையும் மனசு விட்டு பாராட்ட முடியும். அப்புறம் எப்படி சொல்கிறது, நீங்கள் இது வரைக்கும் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்லேயே இருந்தோன்னா நம்ம யாரையுமே நம்ம சிரிச்சிருப்போம், பேசியிருப்போம். ஆனால் அது உள்ளார்ந்த அன்போடு பேசினோமானா கண்டிப்பாக இல்லை. நம்ம அந்த மாதிரி பேச முடியாத ஆட்களும் இல்லை, அப்படி நம்ம கெட்டவங்களும் கிடையாது. ஆனால் நம்ம சூழல் அப்படி. நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நம்மளோட டே டு டே லைஃப்பை நம்ம வச்சுக்கும்போது நம்மளும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்முடைய மகிழ்ச்சியை மற்றவங்களுக்கும் தர முடியும். மற்றவங்களை சிரிக்க வைக்கிறது ஒரு பெரிய கலை தானே. பாராட்டுறதும் அதை விட சிறப்பான ஒன்று தானே.